ஒரு பெரிய மெகா கூட்டணிக்கான பிள்ளையார் சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இப்போ எடப்பாடியார் போயிட்டு வந்த இந்த விஷயத்தை இந்த ஒன்று சேருவதற்கான ஒரு முயற்சியாக நாம் பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த வார்த்தையை அவர் எங்கே சொன்னார் அப்படின்னா, அன்னைக்கு மத்தியானம் ராஜ்யசபாவில் தம்பிதுரைக்கு பதில் சொல்கிறப்போ சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தையை அப்படியே வச்சிருந்து எடப்பாடியாரோட பேசி முடிச்சு எடப்பாடியார் கிளம்பினதுக்கப்புறம் மத்தியானம் பேசினதை நைட்டு அவர் எக்ஸ் பதிவாக வெளியிடுகிறார். இங்கே திட்டமிட்டதானே நடந்தபடி தெரியுது நமக்கு. தம்பிதுரை பேசும்போதே அடுத்த கட்ட மீட்டிங் இதுதான், இதான் நடக்க போகுதுன்னு ஒரு கெஸ் அங்கேயே வந்துடுது இல்லை தம்பிதுரை பேசும்போது. எடப்பாடியார் வர்றாரு அப்படின்னு தெரிஞ்சதும் அன்னைக்கு காலையில், அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில் அமித்ஷாவை பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் வச்சு இவங்க மக்கள் பிரச்சனையை பற்றி மட்டும்தான் பேசினாங்க, அரசியலே பேசலை அப்படின்னு யாரும் நம்ப மாட்டாங்க. சார், 2 அரசியல்வாதிகள் சந்திக்கிறாங்க, அரசியலை தவிர்த்து வேற என்ன சார் பேசுவாங்க? அப்போ இந்த எக்ஸ் பதிவை பார்த்துட்டு தான் நிச்சயமா இவங்க பொலிட்டிக்கலா பேசியிருக்காங்க, கூட்டணி பத்தி பேசியிருக்காங்க, அரசியல் பேசியிருக்காங்க. இன்னொன்று, எண்ட் ஆஃப் த டே எந்த கூட்டணியா இருந்தாலும் அது கொள்கை கூட்டணி அல்ல, அது தேர்தலுக்கான ஏற்பாடு தான். ஒவ்வொரு முறையும் திமுக ஆட்சிக்கு வருகிறப்போ அவர்களுக்கு எதிராக கருத்து சொல்லுகிறவர்கள் கடுமையாக சோதனைக்கு உள்ளாவார்கள். இது மட்டுமே இல்லை, இதை தாண்டி எவ்வளவு, அதான் சொல்றேன், 1 மணி நேரத்தில் சென்னையில் மட்டும் 7 இடத்துல செயின் ஸ்நாச்சிங். அப்படிங்கிறப்போ ஒரு சட்டவிரோத காரியத்துக்கு உடந்தையாக இருந்து இறந்து போனோட குடும்பத்துக்கு நீங்கள் எப்படி சார் 10 லட்சம் கொடுப்பீங்க? அதனால கடுமையான அதிருப்தி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு கடுமையான அதிருப்தி இருக்கு. ஆனால் அந்த அதிருப்தியை அறுவடை செய்யக்கூடிய இடத்துல எதிர்க்கட்சிகள் இருக்க வேண்டும். அண்ணாமலை முதல்ல இந்த பதவியில் இருக்கக்கூடாதுன்னு ஒரு கருத்தை ஏதோ எடப்பாடியே சொன்ன மாதிரி ஒரு யூகம் வருதே சார். அதாவது அப்படிங்கிற ஒரு முன்னிபந்தனை வச்சதாங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் சொல்லிட்டு, ஆமாம், டிக்டேஷனுக்கு அது உடன்படவும் படாது. ஒரு மாநில கட்சி, ஒரு மாபெரும் தேசிய கட்சி, அதுவும் அமித்ஷாவை பார்த்து நீங்கள் அதை செய்யணும் இதை செய்யணும் இப்படி இல்லை நாங்கள் வரமாட்டோம் ஆமாம் அப்படிலாம் சொல்லிட முடியுமாங்க? ஆக்சுவலாக இப்படி சொல்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு காமன் சென்ஸ் கிடையாதுன்னு. சந்திரபாபு நாயுடு கோவம் வந்துடும், நிதிஷ்குமார் கோவம் வந்துடும், காலை வாரி விட்டுருவாங்க. இந்த கூட்டணி அரசு பதவியேற்ற 10 நாளைக்கு மேலே தாங்காது, ஆஹா ஓஹா என்னெல்லாமோ சொன்னாங்க, இவ்வளோ சொன்னாங்க. கடைசியில் என்னாச்சு? ஸ்பீக்கராக மோடி யாரை நினச்சாரோ அதே ஓம் பிர்லா தான் திரும்ப வந்தார். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல சீனிவாசன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், எடப்பாடி அவர்கள் அமித்ஷாவை சந்திச்சிருக்காரு. இந்த சந்திப்பு அரசியல் கணக்காக பார்த்தா எப்படி பார்க்கலாம்? இதை எப்படி பார்க்கலாம்னா, 2 தரப்புமே என்ன பேசணுங்கிறத சொல்லலை. ஆமாம், ப்ரெஸ் மீட்டை அவங்க கூட்டலை, ஜாயின்ட் ப்ரெஸ் மீட்னு கண்டக்ட் பண்ணலாம். நாங்கள் என்னதான் பேசணுங்கிறத சொல்லலை. உள்ளுக்குள்ளே என்ன பேசினாங்கங்கிறத நம்ம இங்கேருந்து ஜோசியம் பார்க்க முடியாது, ஒரு யூகமாக தான் பேச முடியும். ஆனால் இந்த விதமான சந்திப்புக்கு முன்னால் சில முன் தொடர்ச்சி இருக்குது. அது என்ன அப்படின்னா, இப்போ ஈஷா யோகா மையத்தில் அமித்ஷாவும் எஸ்பி வேலுமணியும் சந்தித்தது, எஸ்பி வேலுமணியுடைய திருமணத்தில் தமிழக பிஜேபி தலைவர்கள் அத்தனை பேரும் அட்டண்டன்ஸ் போட்டது. அதுக்கப்புறம் இந்த மாதம் 5ஆம் தேதி ஆத்தூரில் வச்சு செய்தியாளர்கிட்ட பேசின எடப்பாடி பழனிசாமி, திமுக ஒன்றுதான் எங்கள் எதிரி, திமுகவை தவிர வேறு எந்த கட்சிகளும் எங்கள் எதிரிகள் கிடையாது, சிதறி கிடக்கிற திமுக எதிர்ப்பு வாக்குகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து திமுகவை வீழ்த்துவதற்கு நாங்கள் பாடுபடுவோம் அப்படின்னு திட்டவட்டமாக சொன்னது இதனுடைய தொடர்ச்சியான அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளலாம். நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி இவங்க போகிறதுக்கு முன்னாலேயே, அதாவது அமித்ஷாவை மீட் பண்ணுறார் அப்படிங்கிறத நான் பிரேக் பண்ணதான். அந்த பிரேக் பண்ண செய்தியிலே நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பயங்கரமாக சீர்குலைஞ்சிருக்கு. சவுக்கு சங்கர் வீட்டில் என்ன நடந்தது கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு அநாகரிகமான ஒரு தாக்குதல், பேரலாக மனித கழிவுகளை கொண்டு போய் கொட்டி, இதெல்லாம் யாருமே நினச்சி பார்த்தல இந்த விதமான அட்டாக்லாம் நடக்கும். அதே போல் ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி நெல்லையில் படுகொலை செய்யப்படுகிறார், அதுவும் வக்போர்டு சொத்து இஷ்யூ சம்பந்தமாக. ஒரே நாளில் 1 மணி நேரத்தில் 7 இடத்துல செயின் ஸ்நாச்சிங் சென்னையில் நடக்குது. ஒரே நாளில் பல இடத்துல பலவிதமான கொலைகள் நடக்குது. போதைப்பொருள் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில்
தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற முறையில் எடப்பாடியை இந்தியாவின் ஹோம் மினிஸ்டர் சந்திக்க போகிறார் அப்படியும் நம்ம எடுத்துக்க முடியும். இந்த 2 கோணத்துலையும் இப்போது அவங்க போயிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் டெல்லி ஏர்போர்ட்டில் வச்சு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, மக்கள் பிரச்சனைகளை நாங்கள் பேசினோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். கூட்டணி பற்றி பேசினீங்களா அப்படின்னு கொக்கி போட்டதுக்கு அவர் திட்டவட்டமாக எந்த பதிலையும் சொல்லலாம். அரசியல்லாம் பேசலைங்க, தேர்தலுக்கு எவ்வளோ காலம் இருக்குது, நிறைய அவகாசம் இருக்குது, அது இப்போவே எதுக்குங்க நாங்கள் பேசணும், இதுக்கு முன்னால்லாம் அலையன்ஸ் எப்போ ஃபார்ம் ஆச்சுன்னு பாருங்கள், தேர்தலுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னால் தான் ஃபார்ம் ஆச்சு, அதனால் இப்போ என்ன அவசரம் இருக்குது, அதெல்லாம் நாங்கள் பேசலை அப்படின்னு சொல்லி அவர் மறுத்திருக்கிறார். மக்கள் பிரச்சனை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். நேற்றைக்கு அண்ணாமலை ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறப்போ இந்த மாதிரி ஒரு ஹோம் மினிஸ்டர் சந்திக்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு, அதன் அடிப்படையில் அவங்க போகிறாங்க, சந்திச்சிருக்காங்க, இது கூட்டணிக்கானது தானா அப்படின்லாம் திட்டவட்டமாக சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எதிர்காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரி 5 முனை போட்டி நடக்குமா, இல்லாட்டி அது 3 முனை போட்டியாக மாறுமா, போக போகத்தான் தெரியும் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். ஸோ அண்ணாமலையும் இது ஒரு அரசியல் ரீதியான மீட்டிங், கூட்டணிக்கான மீட்டிங் அப்படின்னு சொல்லலை. போய் அமித்ஷாவையே சந்திச்சுட்டு வந்த எடப்பாடியும் அதை உறுதிப்படுத்தலை. ஆனால் இதுக்கு மத்தியில் ரொம்ப சூட்சமான ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, எடப்பாடியார் அமித்ஷாவுடைய இல்லத்துக்குள்ளே நுழைஞ்சது நைட்டு 8:18, வெளியில் வந்தது நைட்டு 10:05. ரைட்டா, அவ்வளோ நேரம் வரைக்கும் அமித்ஷாவுடைய வீட்டில் தான், அதிகாரபூர்வ இல்லத்தில் தான் எடப்பாடியும் சீனியர் ஏடிஎம்கே லீடர்ஸும் இருந்தாங்க. 10:05க்கு வெளியில் வராது. 10:12க்கு அமித்ஷாவுடைய எக்ஸ் பதிவு ஒன்று, ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு வெளியிடப்படுகிறது. 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்த பிறகு அங்கே கள்ளச்சாராய வெள்ளமும் ஊழல் புயலும் தடுக்கப்படும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆக்சுவலாக இந்த வார்த்தையை அவர் எங்கே சொன்னார் அப்படின்னா, அன்னைக்கு மத்தியானம் ராஜ்யசபாவில் தம்பிதுரைக்கு பதில் சொல்கிறப்போ சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தையை அப்படியே வச்சுருந்து எடப்பாடியாரோட பேசி முடித்து எடப்பாடியார் கிளம்பினதுக்கப்புறம் மத்தியானம் பேசினதை நைட்டு அவர் எக்ஸ் பதிவாக வெளியிடுகிறார். அப்போது இந்த எக்ஸ் பதிவை பார்த்துட்டு தான் நிச்சயமாக இவங்க பொலிட்டிக்கலாக பேசியிருக்காங்க, கூட்டணி பற்றி பேசியிருக்காங்க, அரசியல் பேசியிருக்காங்க. ஆனால் இந்த ஸ்டேஜில் அதை ப்ரெஸ்ஸுக்கு சொல்ல அவங்க தயாராக இல்லை. அதுக்கு ஒரு ஸ்டேஜ் வரணும். இப்போ கூட்டணின்னா என்னவா இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். என்டிஏவுக்குள்ளே ஏடிஎம்கே வர்றது தான் கூட்டணின்னு இருக்கும். ரைட்டு, என்டிஏவுக்குள்ளே ஏடிஎம்கே மீண்டும் வந்து விட்டதுங்கிறது யார் அனௌன்ஸ் பண்ண முடியும்? என்டிஏவுடைய தலைவர் யாரோ அதான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. என்டிஏவுடைய தலைமைங்கிறது எது? பிஜேபி கட்சி தான். பிஜேபி அகில இந்திய தலைவர் தான் என்டிஏவுடைய தலைவர். அப்படின்னா அகில இந்திய தலைமை தான் அனௌன்ஸ் பண்ண முடியும். ஆனால் இப்போ இருக்கிற இந்த ப்ரெசன்ட் டே அகில இந்திய தலைவர் நட்டா, அவருடைய பீரியடு முடிய போகுது. விரைவிலேயே புதிய தலைமை தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார்கள். அப்படிங்கிறப்போ இன்னும் அவங்க அனௌன்ஸ் பண்ணலை. அதுக்கு நிறைய டைம் இருக்குது. இதுக்கு முன்னால் நிறைய மாடாலிட்டிஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ள சார்ட் அவுட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ எடுத்துக்காட்டால் மும்மொழி கொள்கைங்கிறது பெரிய விஷயமா இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க எந்த திராவிட கட்சியாக இருந்தாலும் சரி, ஏடிஎம்கேவாக இருந்தாலும் சரி, டிஎம்கே, அவங்களுடைய கொள்கைங்கிறது இருமொழி கொள்கை தான். எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருமொழி கொள்கையை தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரைட்டா, அவங்களுடைய ஏடிஎம்கிட்ட பைலாஸ்லேயே இருமொழி கொள்கை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ரைட்டா, அப்படிங்கிறப்போ ஏடிஎம்கே தன்னுடைய கொள்கையை மாற்றிக்கொள்ளாது இதுக்காக. அப்போ அப்படி ஒரு நெருடலான சிக்கல் இருக்கு. இப்படி இந்த 2 தரப்புக்குமே நெருடலாக இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி அயன் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் அவங்க பேசுவாங்க. இன்னொன்று, எண்ட் ஆஃப் த டே எந்த கூட்டணியாக இருந்தாலும் அது கொள்கை கூட்டணி அல்ல, அது தேர்தலுக்கான ஏற்பாடு தான். எல்லா கட்சியும் ஒரே கொள்கையோடு இருந்தால் ஏன் இத்தனை கட்சி? அது எல்லாமே சேர்ந்து ஒரு கட்சியாகவே இருந்துடலாம்ல. இப்போ நிதிஷ்குமார் சோஷலிஸ்ட்டு, ஆமாம், பிஜேபிக்கு சோஷலிஸ்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அது ஹிந்து நேஷனலிசம். ஆனால் எப்படி அலையன்ஸாக இருக்காங்க? ஸோ கொள்கை கூட்டணியாக இருக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் கொள்கையில் இருக்க முரண்பாடு கூட்டணிக்கான நெருடலாகவும் மாறிவிடக்கூடாது.
இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ண வேண்டியிருக்கு. இன்னும் பல விஷயங்கள் அவங்களுக்குள்ள தீர்க்கப்பட வேண்டிய எவ்வளோ இருக்கலாம். இதெல்லாம் பேசி தீர்க்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் இவங்கெல்லாம் வெளிப்படையாக பேசலனாலும் ஒரு விஷயத்தை யூகமாக நாம் புரிந்து கொள்ளலாம், உறுதியாக புரிந்து கொள்ளலாம். அது என்ன அப்படின்னா, தமிழகத்தில் 2026 தேர்தலில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் வர வேண்டும் என்கிற ஆசை ரெண்டு தரப்புக்கும் இருக்கு. ஒரு பெரிய மெகா கூட்டணிக்கான பிள்ளையார் சுழி போடப்பட்டிருக்கிறது. இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. இன்னும் எலெக்ஷனுக்கு 1.5 வருஷம் இருக்குது. அரசியலில் 1.5 வருஷங்கிறது மிகப்பெரிய கால அளவு. ஒரு நாளில் எல்லாமே மாறும். இந்த 1.5 வருஷத்தில் என்னென்ன மாறும், எப்படி மாறும், இதெல்லாம் நமக்கு தெரியாது. இன்னைக்கு தேதிக்கு ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, அதாவது ஈஷா யோகா மையத்தில் சந்தித்த இப்படி கடைசியில் ஆத்தூரில் அவர் பேசினதுன்னு, அந்த டைரக்ஷனில் ஒரு முக்கியமான ஒரு முன்னெடுப்பு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே சார், நீங்கள் பேசும்போதே சொன்னீங்க இரவு எடப்பாடியார் சந்திச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் அமித்ஷா எக்ஸ் தளத்தில் பதிவிடுறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே ராஜ்யசபாவில் தம்பிதுரை இது விஷயமா பேசுறாரு. ஸோ இங்கே திட்டமிட்டதானே நடந்தபடி தெரியுது நமக்கு. தம்பிதுரை பேசும்போதே ஸோ அடுத்த கட்ட மீட்டிங் இதுதான், இதான் நடக்க போகுதுன்னு ஒரு கெஸ் அங்கேயே வந்துடுது இல்லை தம்பிதுரை பேசும்போதே? இல்லை, ஆக்சுவலாக அவங்க அதோடு மட்டும் இல்லை, இன்னும் சில முன்னெடுப்பு நடந்தது. பார்லிமெண்ட்டில் வச்சு எடப்பாடியார் வர்றாரு அப்படின்னு தெரிஞ்சதும் அன்னைக்கு காலையில், அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில் அமித்ஷாவை பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் வச்சு ஜி.கே. வாசன் சந்திக்கிறார். காலையில், ஆமாம், ஜி.கே. வாசன் சந்திக்கிறார். அப்போ அமித்ஷாவுடைய உள்துறை அமைச்சக அலுவலகம் என்ன கூறியதுன்னா, தமிழ்நாடு அரசியல் பற்றி 2 தலைவர்கள் விவாதித்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காலையில் ஜி.கே. வாசன், ஒரு பிற்பகலில் பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவில் டிபேட்டு, அதில் தம்பிதுரை ஒரு கேள்வி, தம்பிதுரைக்கு ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு ஆன்சரை அமித்ஷா கொடுக்குறார். அப்புறம் அந்த பதிலை அப்படியே வச்சிருந்து எடப்பாடியுடனான சந்திப்பு முடிந்ததற்கு பிறகு அதை எக்ஸ் பதிவாக வெளியிடுகிறார். இவ்வளவு நடக்குது. ஓகே சார், இப்போ நம்ம பல்வேறு வகையில் பார்க்கும்போது யூகங்களாகவே கருதப்பட்டாலும் இதே கூட்டணி தான் 2019 சரி 2021 சரி இங்கே கலங்கட்ட தமிழ்நாட்டில். இதே கூட்டணி மீண்டும் அமைந்தால் யூகத்தின் அடிப்படையில் 2026 அதே பலத்தோட வருமா, இல்லை அதோட கொஞ்சம் அதிகமான? அதாவது 2019 2021 இதே கூட்டணி அமைஞ்சது அப்படின்னாலும் கூட அந்த 2 டயத்தில் இல்லாத ஒரு மாற்றம் இருக்கு. அந்த 2 டயத்துலையும் டிஎம்கே ஆட்சியில் இல்லைல்ல, இல்லை இல்லை, இத்தனை சட்ட ஒழுங்கு அன்னைக்கு பார்க்கல, சீர்கேட இல்லை, இவ்வளவு அதிருப்தியை பார்க்கல சார். ஒருத்தங்க ஆட்சியில் இருந்துட்டு ஆட்சியில் இருக்கிறப்போ அவங்க எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது வேற. அன்னைக்கு டிஎம்கேட்ட இருந்த ஒரு பெரிய வசதி என்ன அப்படின்னா, டிஎம்கே ஆட்சியில் இல்லை. அப்படிங்கிறப்ப டிஎம்கே மேலே அதிருப்தி ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் ரொம்ப குறைவாக இருந்தது. இன்னைக்கு அப்படி இல்லையே. வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மனித மலத்தை கலக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த கல்பிரிட்டை இவங்களால பிடிக்க முடியலை. ஏன் சார்? லோக்கல் ஏட்டு நினச்சா 1 மணி நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு காரியம் எத்தனை வருஷம் ஆச்சு, செய்யலை. இன்னொரு பக்கம் சவுக்கு சங்கர் வீட்டில் மனித கழிவை பேரலாக கொட்டி என்னமோ பண்ணுறாங்க. அப்படி கொட்டியவர்கள் மேலே திட்டவட்டமான நடவடிக்கை ஏதாவது உண்டா? இன்னைக்கு அந்த ஒரு மீடியா பர்சன் தன்னை மீடியாவை க்ளோஸ் பண்ணிட்டாருங்க. ஒவ்வொரு முறையும் டிஎம்கே ஆட்சிக்கு வருகிற போது கருத்து சுதந்திரத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது. இல்லை, நீங்கள் சொல்கிற இந்த கருத்துக்கள் எல்லாம் எலெக்ஷனில் பாதிப்பு ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்களா? அதான் அதைத்தான் சொல்கிறேன், நிச்சயமாக ஏற்படுத்தும். என்னன்னு அது சொல்கிறேன். இப்போ இதுக்கு முன்னால் டிஎம்கே ஆட்சியில் இருந்தப்போ மதுரையில் தினகரன் அலுவலகம் தாக்கப்பட்டது, எரிக்கப்பட்டது, உயிரோடு 3 பேர் எரித்து கொல்லப்பட்டார்கள். ஒவ்வொரு முறையும் திமுக ஆட்சிக்கு வருகிறப்போ அவர்களுக்கு எதிராக கருத்து சொல்லுகிறவர்கள் கடுமையாக சோதனைக்கு உள்ளாவார்கள். இது மட்டுமே இல்லை, இதை தாண்டி எவ்வளவு, அதான் சொல்கிறேன்ல, 1 மணி நேரத்தில் சென்னையில் மட்டும் 7 இடத்துல செயின் ஸ்நாச்சிங், ஒரே நாளில் அடுத்தடுத்து பல இடங்களில் படுகொலை. இல்லை இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியாது. கள்ளச்சாராய சாவு, இதை விட ரொம்ப கொடுமை என்ன அப்படின்னா, விவசாயி இறந்துட்டா கூட 2 லட்சம் 3 லட்சம் கொடுக்குறாங்க, கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தா 10 லட்சம் கொடுக்குறாங்க. இது எந்த விதத்தில் ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? ஏன்னா கள்ளச்சாராய விற்பனைங்கிறது சட்டவிரோத ஒரு பிஸ்னஸ், சட்டவிரோத தொழில். நீங்கள் கள்ளச்சாராயம் போய் குடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சட்டவிரோத தொழிலுக்கு உடந்தையாக இருப்பது. இப்போ சட்டவிரோத தொழிலுக்கு உடந்தையாக இருக்கிற ஒருத்தருடைய குடும்பத்துக்கு எப்படி நீங்கள் 10 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியும்? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, இப்போ ஒருத்தன் ஒரு திருடன் இருக்கான் சார்,
அவன் 10வது ஃப்ளோரில் ஏறி ஒரு ஃப்ளாட்டில் திருடணும்னு ஏறிக்கிட்டு இருக்காங்க. கால் தவறி விழுந்துடுறாங்க. விழுந்து கீழே விழுந்து செத்து போயிடுறாங்க. இப்போது அந்த திருடர் உலக திலகம் தன்னுடைய பணியில் ஈடுபட்டு இருந்த தருணத்தில் இறந்து போய்விட்ட காரணத்தினால் அவரது குடும்பத்துக்கு 10 லட்சம் நாங்கள் தருவோம்னு ஒரு கவர்மெண்ட் சொல்ல முடியுமா? ஏன் அப்படின்னா அவன் சட்டவிரோத காரியத்தில் ஈடுபட்டான். ஒரு சக மனிதங்கிற முறையில் அவனுடைய இறப்புக்காக நாம் வருத்தப்பட்டாலும் நிவாரணம் தர முடியாது. ஏன்னா அவன் செஞ்சது தவறான காரியம். அப்படிங்கிறப்போ ஒரு சட்டவிரோத காரியத்துக்கு உடந்தையாக இருந்து இறந்து போனவருடைய குடும்பத்துக்கு நீங்கள் எப்படி 10 லட்சம் கொடுப்பீங்க? விவசாயி செத்து போனாலே 2 லட்சம் 3 லட்சம் தாங்க கொடுக்குறாங்க. என்ன காரணம்னா 10 லட்சம் வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கு மேலே அந்த பாதிப்புற்ற குடும்பம் அங்கே இருக்கிற கள்ளச்சார விற்பனை பற்றி அதிகம் பேசாது. தொழில் சுமூகமாக நடக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். அதுக்காக பணத்தை வீசி வாய் அடைக்கிற வேலை இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அதில் கடுமையான அதிருப்தி இன்றைக்கி தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு கடுமையான அதிருப்தி இருக்குது. இந்த அதிருப்தியினுடைய அளவை சொல்லணும் அப்படின்னா ஜெயலலிதா ஃபஸ்ட்டு ஆட்சி காலத்தில் 91 to 96 அப்போது அந்த டயத்தில் ஜெயலலிதா மேலே என்ன விதமான அதிருப்தி இருந்ததோ அதற்கு பிறகு 2006 2011 கலைஞர் ஆட்சி காலத்தில் அப்போ சவுத்தில் மூக்காளகிரி ஆடின ஆட்டம் எல்லாருக்கும் தெரியும். அந்த காலகட்டத்தில் என்ன விதமான அதிருப்தி இருந்ததோ அதை காட்டிலும் மோசமான அதிருப்தி இன்னைக்கு இருக்குது. ஆனால் அந்த அதிருப்தியை அறுவடை செய்யக்கூடிய இடத்துல எதிர்க்கட்சிகள் இருக்க வேண்டும். இந்த அதிருப்தியினால் விளையக்கூடிய வாக்குகளை ஒன்று சேர்ந்து அறுவடை செய்யறதுக்கு அவங்க தயாராக வரணும். அவங்க பிரிஞ்சிருந்தாங்கன்னா ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம். அது டிஎம்கேக்கு லாபமாக போகும். இப்போ எடப்பாடியார் போயிட்டு வந்த இந்த விஷயத்தை இந்த ஒன்று சேருவதற்கான ஒரு முயற்சியாக நாம் பார்க்கலாம். ஃபுல் டீட்டெயில்ஸ் நமக்கு கிடைக்கலனாலும் இதுலேருந்து நாம் அப்படி புரிஞ்சுக்கலாம். அதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சார் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க தேர்தலுக்கு இன்னும் 1 வருடங்களுக்கு மேலே இருக்குது அப்படின்ட்டு. எடப்பாடி அவர்களை கேட்கும்போது இல்லை நான் புதிய கட்டிடம் திறந்திருக்க அலுவலகம் அதை பார்க்க போகிறேன்னு எடப்பாடி அவர்கள் சொல்கிறாரு. ஸோ ஆனால் இதை நம்ம மொத்தமாக பார்க்கும்போது எங்கே இந்த கூட்டணி இப்போவே நம்ம அறிவிச்சிட்டோம்னா இதை உடச்சிருவாங்களோ அந்த தேர்தல் நெருங்க சமயத்துக்கு முன்னாடியே எங்கோ நெரட்டிவ் திமுக செட் பண்ண ஆரம்பிச்சிருமோன்னு ஒரு அச்சத்தில் தான் இந்த மாதிரி கூட்டணியை வெளியே சொல்ல இன்னும் யோசிக்கிறாங்களோ அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புது. இல்லை அப்படி இல்லை. முதல்ல ஒரு ஏடிஎம்கே அலுவலகத்தை பற்றி முதல்ல பேசிடுவோம். ஏடிஎம்கே அலுவலகத்தை போன February 10 காணொலி மூலமாக அவர் திறந்து வச்சார். அவர் டெல்லி போகிறப்போ அவங்க ஆஃபீஸை அவர் போய் பார்க்குறாரு. அவ்வளோதான். ஏன் கூட்டணி பற்றி அவர் அனௌன்ஸ் பண்ணலைன்னா கூட்டணி பற்றி அதாவது இப்போ கூட்டணி ஏற்பட்டதுன்னு வச்சுக்கோங்க. அதனுடைய பொருள் என்ன? என்டிஏல ஏடிஎம்கே இணைஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம். கூட்டணி ஏற்பட்டால் அப்படித்தானே, அதான பொருள். சரி, என்டிஏவுடைய தலைமை பொறுப்பில் யார் இருக்கா? பிஜேபி அகில இந்திய தலைவர். அப்படின்னா கூட்டணியை யார் அனௌன்ஸ் பண்ணணும்? பிஜேபியுடைய அகில இந்திய தலைமை தான் அனௌன்ஸ் பண்ணணும். அது எடப்பாடியோட வேலையே கிடையாது. ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கு. ஏன்னா அகில இந்திய தலைவரை இப்போ மாற போறாரு. புதிய தலைவர் வரப்போகிறார். புதிய தலைவர் யாருன்னு தெரியாது. இன்னும் கொஞ்ச நாள்ல அது அனௌன்ஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இருக்கு. அப்படிங்கிறப்போ அவசரமா இப்போ ஒரு புதிய தலைவர் வரப்போற நேரத்தில் ஒரு தலைவர் வெளியில் போகக்கூடிய சூழ்நிலையில் இப்படி ஒரு மெகா அனௌன்ஸ்மெண்ட்டில் யாருமே சொல்ல மாட்டாங்க. அதனால என்டிஏவுக்குள்ளே ஏடிஎம்கே வந்து விட்டதுங்கிறத அனௌன்ஸ் பண்ணுற ரைட்ஸும் சரி, அனௌன்ஸ் பண்ணுற பொறுப்பும் என்டிஏவுக்கு தலைமையில் இருக்கக்கூடிய என்டிஎம்கே தலைமை வகிக்கக்கூடிய பிஜேபியுடைய அகில இந்திய தலைவருக்கு தான் உண்டு. அதனால தான் எடப்பாடி ஒன்றுமே சொல்ல. இன்னொன்று அங்கேருந்து வெளியில் வர்றப்பவே அவங்க அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அமித்ஷாவோட வெளியில் போய் ப்ரெஸ் கேட்டால் என்ன பேசுறது அப்படின்னு இவங்க 2 பேருமே ஒரு ஐடியாவுக்கு வந்திருப்பாங்க. இப்போதைக்கு நம்ம எதுவும் இது பண்ண வேண்டாம், மக்கள் பிரச்சனையை நீங்கள் சொல்லுங்கள், போக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே பேசியிருப்பாங்க. அதைத்தான் அவர் வெளியிட்டிருக்கார். மற்றபடி அவர் எவ்வளவு சொன்னாலும் இவங்க மக்கள் பிரச்சனையை பற்றி மட்டும்தான் பேசினாங்க, அரசியலே பேசலை அப்படின்னு யாரும் நம்ப மாட்டாங்க. சார் 2 அரசியல்வாதிகள் சந்திக்கிறாங்க, அரசியலை தவிர்த்து வேறு என்ன சார் பேசுவாங்க? கண்டிப்பாக. அப்புறம் அதனால இப்போதைக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறது தான். ஓகே சார், இவங்க நேற்று சந்திப்புக்கு பின்னாடி பல யூகங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு நம்ம அந்த யூகங்களில் முதன்மையாக பார்க்கப்படுறது இந்த அண்ணாமலை அப்படின்ற டாபிக் தான். அதாவது எடப்பாடி அவர்கள் மீண்டும் அந்த கூட்டணி சம்பந்தமாக பேசியிருந்தால் அண்ணாமலை முதல்ல இந்த பதவியில் இருக்கக்கூடாதுன்னு ஒரு கருத்தை ஏதோ எடப்பாடியே சொன்ன மாதிரி ஒரு யூகம் வருதே சார். அதாவது அப்படிங்கிற ஒரு முன்னிபந்தனை வச்சதாங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் சொல்லிட்டு. ஆமாம், ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். பிஜேபிங்கிறது ஒரு மிகப்பெரிய தேசிய கட்சி. ஒரு 13 மாநிலங்களில் ஆளக்கூடிய ஒரு கட்சி,
மத்தியில் இந்தியாவை கட்டி ஆளக்கூடிய ஒரு கட்சி. அவ்வளோ பெரிய தேசிய கட்சியை பார்த்து அவருடைய ஒரு மாபெரும் தலைவரான அமித்ஷாட்ட கையை நீட்டி நீங்கள் அண்ணாமலையை மாற்றணும் இன்னென்னலாம் செய்யணும்னு சொல்லி ஒரு மாநில கட்சி டிக்டேட் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலாக இப்படி சொல்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு காமன் சென்ஸ் கிடையாதுன்னு அர்த்தம். பிஜேபி அப்படிலாம் டிக்டேட்டே பண்ண முடியாதுங்க. இந்த விதமான ஒரு ஒரு டிக்டேஷனுக்கு அது உடன்படவும் படாது. ஒரு மாநில கட்சி, ஒரு மாபெரும் தேசிய கட்சி, அதுவும் அமித்ஷாவை பார்த்து நீங்கள் அதை செய்யணும் இதை செய்யணும் இப்படி இல்லை நாங்கள் வரமாட்டோம் ஆமாம் அப்படிலாம் சொல்லிட முடியுமாங்க? ஏதாவது அப்படிலாம் காய் நகர்த்த முடியுமா? ஏன் இந்த இப்போ இருக்கிற இந்த என்டிஏ இத்தனைக்கு இப்போ நடந்துட்டு இருக்க கூட்டணி கவர்மெண்ட்டு மந்த பூஸில் என்னென்ன நடந்தது? சபாநாயகராக கூட்டணி கட்சியை சேர்ந்த ஆட்களை தான் போடுவாங்க. அப்படி இல்லைன்னா அவ்வளவுதான். சந்திரபாபு நாயுடு கோவம் வந்துடும், நிதிஷ்குமார் கோவம் வந்துடும், காலை வாரி விட்டுருவாங்க. இந்த கூட்டணி அரசு பதவியேற்ற 10 நாளைக்கு மேலே தாங்காது. ஆஹா ஓஹா என்னெல்லாமோ சொன்னாங்க, இவ்வளோ சொன்னாங்க. கடைசியில் என்னாச்சு? ஸ்பீக்கராக மோடி யாரை நினச்சாரோ அதே ஓம் பிர்லா தான் திரும்ப வந்தார். ஏதாவது டேர்ம்ஸ் டிக்டேட் பண்ண முடிஞ்சுதா சந்திரபாபு நாயுடுவோ இல்லாட்டி நிதிஷ்குமாரோ? சரி, டெப்டி ஸ்பீக்கர் இதில் வந்து இவங்க போட்டி போடுவாங்க, கூட இருக்கிற கட்சிகள் எனக்கும் உனக்குலாம் கேட்பாங்க, அதை பிஜேபி எப்படி சமாளிக்கிறது பார்ப்போம்னு இங்கே ஆளாளுக்கு அள்ளி விட்டாங்க. இப்போ என்னாச்சு? டெப்டி ஸ்பீக்கரே இல்லாமல் பார்லிமெண்ட்டை ரன் பண்ணுறாங்க. 2019 24 வரைக்கும் டெப்டி ஸ்பீக்கரே கிடையாது. இந்திய பார்லிமெண்ட் வரலாற்றுலேயே டெப்டி ஸ்பீக்கரே இல்லாமல் ஒரு 5 வருஷம் ஓட்டுனது அந்த பீரியடு. இப்போ அப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன டிக்டேட் பண்ண முடிஞ்சுது? ஸோ ஒரு பிஜேபியை ஒரு மாநில கட்சி டிக்டேட் பண்ண முடியுமா? அதுலேயும் குறிப்பாக அமித்ஷா மோடி எல்லாம் கையை நீட்டி ஒருத்தர் வந்து டிக்டேட் பண்ணிட முடியுமா? அப்படி டிக்டேட் பண்ணதாக அது யாரு சொன்னாலும் சரி, 2 விஷயம் உறுதி. ஒன்று, அவங்களுக்கு காமன் சென்ஸ் கிடையாது, இன்னொன்று அவங்களுக்கு அரசியல் தெரியாது. இந்த 2 யாருக்கு தெரியாதோ அவங்க மட்டும்தான் அதை சொல்லிட்டு இருப்பாங்க. மூணாவதா ஒன்று இருக்கு. இப்படி சொல்றதன் மூலமா அதிமுக கேடர் மேலேயும் அதிமுக மேலேயும் இயல்பான ஒரு வெறுப்பை பிஜேபி கேடர்ஸை உருவாக்கி இந்த கூட்டணி உருவாவதற்கு முன்பாகவே இந்த கூட்டணி காலி பண்ணணுங்கிற நோக்கம். இது வந்து ஒரு மறைமுகமாக செயல்படக்கூடிய திமுக ஆதரவு சக்திகள். இந்த திமுக ஆதரவு சக்திகள் தான் இப்படியெல்லாம் உள்ளடி வேலை பார்க்கும். இந்த நெரேட்டிவ் செட் பண்றது, இப்படியெல்லாம் இப்படி ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணுவாங்க. இப்படி சொல்றது மூலமா இப்படியே சொல்லிட்டு வந்தா இப்போ பிஜேபி கேடர்ஸ் அப்படியே கொந்தளிப்பான்ல, நீ யார் எங்களுக்கு டிக்டேட் பண்ணுவதற்கு அப்படி இப்படின்னு யாரும் யோசிக்க மாட்டாங்க. நம்ம கட்சியை ஒருத்தர் டிக்டேட் பண்ணிட முடியுமான்னு யோசிச்சுட்டா எல்லாம் சால்வ் ஆயிரும். ஆனா அந்த நேரத்தில் அப்படியே எமோஷனை கிளப்பி விடுறது. இதன் மூலமா இப்ப தொடக்க நிலையிலேயே வந்து இந்த கூட்டணிக்கான வாய்ப்பை முற்றிலும் இல்லாமல் ஆக்குவது, ஸ்மாஷ் பண்றது. இது வந்து டிஎம்கே தொடர்ந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாடுபட்டு கொண்டு இருக்கக்கூடிய சக்திகளுடைய உள்ளடி வேலை. திரும்பவும் சொல்றேன், பிஜேபியை யாரும் டிக்டேட் பண்ண முடியாது. அதுலேயும் குறிப்பாக அமித்ஷா மோடிட்ட யாரும் கை நீட்டி பேச முடியாது. அப்படி ஒருத்தர் பேசுகிறாங்க, இப்படி பண்ணார் அப்படி இப்படி யாராவது அள்ளி விட்டால், நான் ஏற்கனவே சொன்னது தான், அவங்களுக்கு அரசியல் தெரியாது, அவங்களுக்கு பொது புத்தி கிடையாது. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கள் திமுகவுக்கு ஆதரவான மறைமுக சக்திகள். இந்த மாதிரி நபர்கள்ட்ட எல்லோருமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகே சார், ஆனால் இந்த கூட்டணி என்டிஏ கூட்டணியில் அதிமுக இருக்கு அப்படின்னாலே எனக்கு அதிமுகவில் சில தலைவர்கள் பேசினது ஞாபகத்துக்கு வருது. 2021 மீண்டும் அதிமுக தான் ஆட்சிக்கு வரணும், ஆனால் பிஜேபியோட கூட்டணி வச்சனால தான் சிறுபான்மையினர் ஓட்டு எங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் நிறைய இடத்துல பேசியிருந்தாரு. ஸோ அதே மாதிரி திரும்ப அந்த இம்பாக்ட் கிரியேட் ஆயிடுது, யோசிக்க மாட்டாங்களா அதை ஏடிஎம்கே சைடில்? ஒவ்வொருத்தரும் கடந்த காலத்தில் பேசினது எல்லாத்தையுமே கணக்கு வச்சுருந்தே நீங்கள் அரசியலே பண்ண முடியாது. இப்போ நிதிஷ்குமார் என்னென்ன பேசினார், எத்தனை தடவை மாறினார், இப்போ அது அவர் பேசின கணக்கில் வச்சுருந்தா கடைசி நிமிஷத்தில் நீங்கள் நிதிஷ்குமார் எப்படி சேர்த்துக்கிட்டீங்க? இன்றைக்கி தற்செயலாக நிதிஷ்குமாரையும் கடந்த காலத்தில் ரொம்ப கடுமையாக, அதாவது மோடியை தீவிரவாதி என்று சொன்ன சந்திரபாபு நாயுடையும் சேர்க்காமல் போயிருந்தால் இந்த தடவை ரிசல்ட் என்ன ஆகிருக்கும்? காங்கிரஸ் ஆட்சியில் உட்கார்ந்துருக்கும், இந்தியாவின் துரதிருஷ்டம் ராகுல் காந்தி பிரதமர் ஆகியிருப்பார். அதனால் கடந்த காலத்தில் யார் என்ன சொன்னான்னு கணக்கில் எடுத்தால் எதுவுமே எந்த அரசியல் கட்சியுமே தராது. இன்றைக்கி என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ என்றைக்குமே அதுதான் சொல்கிறது, நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, அரசியலில் வந்து இந்த ஜாதகத்தை பார்த்து நீண்ட கால பலன் சொல்கிற மாதிரியெல்லாம் சாத்தியமே கிடையாது. அரசியல் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி போட்டு
இன்னைக்கு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் 5 வருஷம் கழிச்சு இவ்வளோ ரீப் பண்ணலாம்ல யாருமே ஜோசியம் சொல்ல முடியாது. அடுத்த நாளே என்ன ஆகும் தெரியாது. நேற்றைக்கு வரைக்கும் ஜெகன்மோகன் ரெட்டி எந்த இடத்துல இருந்தார், இன்றைக்கி எங்கே இருக்காருன்னு யோசிச்சு பாருங்கள். எது வேணாலும் எப்படி வேணாலும் ஆகலாம். அதனால் அரசியலை பொறுத்தளவில் எப்போதும் கோச்சார பலன் தான், ஷார்ட் டேர்ம் தான். அன்னைக்கு தேதிக்கு என்ன, அன்னைக்கு கலை யதார்த்தம் என்ன, அன்னைக்கு ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யும், இவ்வளோதான் பேச முடியும். கடந்த காலத்தில் 2 தரப்புலையும் ஒருத்தர் என்ன பேசினாங்கன்னு கணக்கில் எடுத்தால் யாரோடையுமே ஓட்ட முடியாது. ஆனால் திமுக தான் சார் அதிகமாக சொல்கிறது. எடப்பாடி அது அதிமுகவை பார்த்து அடிமையாட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க தான் ஒரு காலத்தில் வாஜ்பாய் அவர்கள் தலைவராக இருக்கும்போது பாஜகவோட கூட்டணி வச்சாங்க. அன்றைய கூட்டணியை அவங்க பெருசாக பேச மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அதிமுக பிஜேபியோடு சேர்ந்தால் ஒரு மதச்சாயத்தை வச்சே ஒரு அரசியல் நகர்த்துறாங்களே திமுக, அது எப்படி பார்க்கப்படுது? இல்லை, அவங்க அப்படித்தான் வைப்பாங்க. உங்களுக்கு நீங்கள் பிஜேபியோட சேரக்கூடிய எல்லோரையுமே மதசாயம் பூசித்தான் பார்ப்பாங்க. அவங்க அப்படித்தான் பண்ணுவாங்க, அதைத்தான் பிரேக் பண்ணும். ஆனால் அப்போ இவங்க எப்படி பிரேக் பண்ணணும் அப்படின்னா, இதே பிஜேபியோட ஒரு காலத்தில் டிஎம்கே தானே கூட்டணி வைத்தது, அன்றைக்கு நீங்கள் எப்படி வைத்தீர்கள் இவங்க கேட்கணும் ஞாபகமா. இதை அந்த தலைவர்கள் எதிர்கொண்டு சரியான ஃபிட் ரிப்ளை கொடுக்கறது மூலமாக அதை முறியடிக்கணும். அது சரியாக கொடுக்கப்படலையா சார்? எனக்கு தெரிஞ்சு அது எப்போதுமே இந்த சைடில் பதில் என்றைக்குமே சுமாராக தான் இருக்கும். ஆமாம், அது இந்த தலைவர்களுடைய பொறுப்பு. அது எப்போதுமே பிஜேபியோட அலைன்ஸ் வச்சால் அதை டெயின் பண்ணுறதுக்கு அது மதவாத சக்திம்பாங்க. மதவாத சக்திக்கு துணை போகிறதுன்னு யார் கூட இருக்காங்களோ அந்த அலையன்ஸ் பார்ட்னர்ஸை சொல்லுவாங்க. இது எப்போதும் வழக்கமாக தேசிய அளவிலே வழக்கமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் கேட்கவே மாட்டான், கொஞ்சம் கூடுதலாக தான் பேசுவாங்க. அதை பிரேக் பண்ணுற மாதிரியான ஆர்குமெண்ட்ஸை இவங்க வைக்கணும், அதை சிறப்பாக செயல்படுத்தும். இது சட்டமன்றத்திலே சொல்கிறாங்க இந்த மாதிரி. நீங்கள் ஆனால் என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா, டிஎம்கேக்கு எப்போதுமே தமிழ்நாட்டில் காட்சி ஊடகத்தினுடைய அதனுடைய பலம் ரொம்ப அதிகம் உண்டு. காட்சி ஊடகங்கள் எல்லாமே திமுக ஆதரவு ஊடகங்கள் தான். இப்போ இதுக்கு முன்னால் எடப்பாடி கவர்மெண்ட்லாம் நடந்தப்போ ஒவ்வொரு நாளும் இந்த கவர்மெண்ட்டு விமர்சனம் பண்ணி தினந்தோறும் விவாதம் நடக்கும். இன்றைக்கி திமுக அரசை கண்டிக்கிற மாதிரியும் அதனுடைய செயல்பாட்டை விமர்சனம் பண்ணுற மாதிரியான ஒரு தலைப்பை நீங்கள் விவாதத்தில் பார்க்க முடியாது. இப்போ சவுக்கு சங்கர் மேட்ரு நடந்திருக்கு, அது ஒரு மீடியா பர்சனுக்கு ஏற்பட்ட அவலம் இல்லையா? அது பற்றி விவாதிக்க வேண்டாமா? பேசவே இல்லை. எந்த மீடியா எவ்வளோ பேசியிருக்காங்கன்னு எனக்கு கொஞ்சம் கணக்கு சொல்லுங்கள். ஸோ ஒரே விஷயம், எடப்பாடி பீரியடில் இருந்தால் ரொம்ப சத்தம் போடுவாங்க, டிஎம்கே பீரியடில் இருந்தால் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஸோ திமுக அரசுடைய குறைகளை சுட்டி காட்டுவதற்கு கூட இங்கே இருக்கிற காட்சி ஊடகங்களுக்கு தயக்கம் இருக்கின்றன. அந்த அளவுக்கு சார்புத்தன்மை ரொம்ப தெளிவாகவே தெரிகிறது. அப்படிங்கிறப்போ அந்த மீடியா பலத்தை வச்சு தான் அவங்க உருட்டிக்கிட்டு இருக்கிறது. அதனால இந்த சத்தம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். பட் சத்தம் எவ்வளவு ஜாஸ்தியாக இருந்தாலும் மக்கள் அதிருப்தியாக இருக்காங்களா இல்லையா, இந்த அதிருப்தியை எப்படி ஓட்டாக மாற்றுவது, இந்த டைரக்ஷனில் அவங்க யோசிக்கும். எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு நேரத்தை ஒதுக்கி பயிர் நம்பிக்கிறோம். நன்றி சார், தொடர்ந்து பேசுவோம். நன்றி.